வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி மார்ச் 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொகுத்து வழங்குற ஐபிபிஎஸ் கைடுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி ஐபிபிஎஸ் கைடு வந்து ஹோலி பண்டிகை முன்னிட்டு டெஸ்ட் பேக்கேஜ்லாம் ரேட்டு கம்மியாக போட்டிருக்காங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ்க்குன்னு ஒரு டே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20 இன்றைக்கி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டே நியூஸ்னால என்ன இருக்கும், தீம் இருக்கும். ஸோ ஹாப்பியர் டுகெதராக ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்ச் 20 ஹாப்பினஸ் டே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியர் டுகெதர் தீம், இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்பேரோ டேவும் மார்ச் 20 தான். ஸோ ஸ்பேரோ வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும், அப்போ ஹாப்பினஸ் டேயும் ஸ்பேரோவும் ஒரே நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தீம் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா அது எதுவுமே கொடுக்கல. ஸோ டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன் வந்து சைனா டெலிகாமோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஐஓடி டிவைஸ் கார்டு, ஐஓடினா பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே வந்துடும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஓயு நியூஸ் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஐ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து செபியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா புது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்களாங்க. பேங்க்ரப்டசி லா இருக்குது பார்த்தீங்களா, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்களாம், எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபஸ்ட்டு இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாலாக போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பேங்க்கோ, அதை தான் பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி திவாலாகிற நிலைமையில் இருக்க ஒரு கம்பெனியை வந்து எப்படி மீட் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் இந்த போர்டு சொல்லும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. ஐபிபிஐ சேர்மன் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சாஹூ. அடுத்து செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. செபி சேர்மன் அஜய் தியாகி. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்கிங் நியூஸுங்க. பிடபிள்யூஎஃப் பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பேட்மிண்டன் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் லக்ஷயா சென்னும் ரியா முகர்ஜியும் வந்து எத்தனாவது ரேங்க்குன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ லக்ஷயா சென் பார்த்தீங்கன்னா 76வது ரேங்க் இருக்காங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷயா எழுத்து வந்து 7 இருக்குது, லக்ஷயானா 7 லெட்டர் வேர்டு தானே. ஸோ 76 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியாவோட மூக்கு பார்த்தீங்கன்னா 94 வயசுக்காரவங்க மாதிரி இருக்குமா. ஸோ 94 ரியா முகர்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிவி சிந்து சைனா நேவாலோட ரேங்க்கும் சொல்லியிருக்காங்க. சிந்து 6, நேவால் 9th அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிந்து 6th ரேங்க், நேவால் 9th ரேங்க் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் போதும். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷனில் பார்த்தா ஒரு ரெசிக்னேஷனோட நியூஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம பேங்க் எக்ஸாமில் வந்து அப்பாயின்மெண்ட் நியூஸ் தான் கேட்பாங்க. ஸோ எதுக்கும் ரெசிக்னேஷன் நேம் மட்டும் பார்த்து வச்சுக்குவோம். கசகஸ்தான் பிரசிடென்ட் வந்து நியர்லி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பவர்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பார்த்திங்கன்னா வந்து நூர்சுல்டான் அப்படின்றாங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிசைனேஷன் இது அவ்வளோ கேட்க மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் தரவாக படிச்சுக்கோங்க. கசகஸ்தான் கேபிட்டல் பார்த்திங்கன்னா அஸ்தானா, அதோட கரன்சி பார்த்திங்கன்னா டெங்கே, அதோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்கார் மாமியை போய் பிரைம் மினிஸ்டராக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எலெக்ஷன் அம்பாசிடராக வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு கௌரவிச்சாங்க கௌரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக இருக்கும். ஸோ கௌரி ஷாவந்த் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டராக எலெக்ஷன் அம்பாசிடராக போடுறதுக்கு. இவங்க வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டை சேர்ந்த மும்பை வாழ் மக்கள் இவங்க. ஓகே, இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகு கர்நாட் அப்படின்றவர் வந்து அவரோட கதை இந்தியன் ஸ்டோரி, அவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் அடிச்சிருக்காரு, யூஎஸ் வின்ஹாம் கேம்பல் ப்ரைஸ் அப்படின்னு. ஸோ இவர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா ரகு கர்நாட். இவரோட ஃபஸ்ட் டெபியூட் புக்குக்கே வந்து அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம்தான். ஃபர்தஸ்ட் ஃபீல்ட் அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்றாங்க. இந்தியன் ஸ்டோரி ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார்ன்ற புக்குக்கு வந்து ரகு கர்நாட் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த அவார்டோட நேமு யூஎஸ் வின்ஹாம் கேம்பல் ப்ரைஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபல் ப்ரைஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஏபல் ப்ரைஸை எதுக்கு கொடுப்பாங்க? ஏபல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ கரின் உலன்பெக் அப்படின்ற ஒரு உமன் வந்து ஏபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க மேக்ஸ்காண்டி. ஸோ எக்ஸாமில் அடிக்கடி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி நோபல் ப்ரைஸ் ஏபல் ப்ரைஸ்லாம் அவங்க எதுக்காக இந்த ஏபல் ப்ரைஸை பெற்றாங்க, இல்லை நோபல் ப்ரைஸ் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா நோபல் ப்ரைஸ் அவங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது இப்படின்ற கேள்வி தான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து இதை எதுக்காக பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $6 மில்லியன் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா காஜ் தேரி அப்படின்ற ஃபீல்டுக்கு சம்மந்தமாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜியாமெட்ரிக் அனலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸ் சம்மந்தமாக தான் நடந்திருக்கு. ஸோ மேக்ஸ்க்காக தான் இவங்க ஏபல் ப்ரைஸ்ன்றதை தட்டி சென்றிருக்காங்க. ஸோ உலன்பெக் மேக்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க.
அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக நம்ம ஆஸ்பிரண்ட்டுக்கான நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. கான்க்வர் எக்ஸாம் பி எ வாரியர் அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க லான்ச் பண்ணதை பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் காந்தி நகர் குஜராத். ஸோ இந்த IIPHG இவங்க வந்து நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்றவங்களோட ஜாயின் ஆகி இந்த அப்ளிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு தெரியுமா? எக்ஸாம் ஒட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அறக்கருக்கு ஆயிடுவோம்ல, அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியே வரதுக்கு தான் அந்த அப்ளிகேஷனு. ஸோ உங்கள் எக்ஸாம் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேங்கிங் ஆஸ்பிரண்ட், SSC ஆஸ்பிரண்ட்லாம் அந்த ஆப் கண்டிப்பாக அவசியம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, Xiaomi வந்து மீபே வாலெட் அப்படின்னு வந்து ICICI பேங்கோடு சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, Xiaomi இருக்காங்கல்ல, அவங்க UPI பேமெண்ட்டுக்காக ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க, MIPay அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம UPI ஆப் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபோன்பே, கூகுள் பே, இதெல்லாம் தான் UPI ஆப்னு சொல்லுவோம். அதை மாதிரி Xiaomi வந்து மீபே அப்படின்னு ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமில் இந்த இதிலேருந்து என்ன கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, ஒரு UPI ஆப் வந்து எந்த பேங்க்கோட டைப் வச்சு அந்த கம்பெனி கொண்டு வருதுன்னு கேட்பான். இப்போ பார்த்தீங்கன்னா Xiaomi மீபேன்னு கொண்டு வந்தாங்க. எந்த பேங்கோட டைப்பில்? வித் ICICI பேங்க். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ கோர் பார்ட் அப்படின்ற ஒன்று வந்து போர்ட் பிளேயரில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஜாயின்ட் எக்ஸசைஸ் மாதிரி தான். இந்தோனேஷியா கோஆர்டினேட்டட் பேட்ரோல் அப்படின்ற ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க போர்ட் பிளேயரில் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மித்ர சக்தி 6 இது வந்து ஸ்ரீலங்காவில் நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் எக்ஸசைஸ் அப்படின்றாங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ். இது மித்ரா அப்படின்னாலே ஸ்ரீலங்காக்காரங்களே நம்ம என்ன சொல்லணும்னா மித்ரா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ மித்ர சக்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏஷியன் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்தியா வந்து மெடல் டேலியில் செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. நிறையா மெடலை குவிச்சதில் வந்து இந்தியா செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன மெடல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த ஏஷியன் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வந்து 31 மெடலை வாங்கி சைனா முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இதில் மெடல் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 400 மீட்டரில் ரஷீத் மெடல் அடிச்சிருக்காரு. மெடல் ரேலியில் இந்தியன் டீம் வந்திருக்காங்க. 10,000 விஸ்வேந்திர சிங் வந்திருக்காங்க. அடுத்து ஹேமர் குமார் வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா காத்லான் கான் வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸில் வந்து அவந்திகா வந்திருக்காங்க. ஒரு உமன் 100 மீட்டர்ஸ் வர்றது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹடில்ஸு, லாங் ஜம்ப் ரெண்டுமே தாவுறது தானே. நம்ம தாபி பிலிப்ஸ் ஜெயிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தான் அதாவது க்ளூ அப்படி லைட்டாக ஜாயின் ஆகிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜூனியர் ஏசியன் சாம்பியன்ஷிப்புன்னு ஒரு மேட்ச் வந்து 2019 நடக்க இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ யார் தட்டி சென்றுட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் வந்து ஹோஸ்ட் பண்ணுற ரைட்ஸை வந்து வாங்கிட்டாங்க. இந்தியாவுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்த நியூஸ் என்ன, அது மாதிரி UWW ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது அப்படின்றத படிச்சுங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் திடீர்னு கேட்டு வைப்பாங்க, நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம், திடீர்னு இடையில உள்ளது எடுத்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அபுதாபி வந்து T10 லீகை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ T20 லீக் தான் நம்ம பார்த்துருக்கோம், T10 லீக்னு அபுதாபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து அந்த T10 லீகை வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபிச்சுவரி நியூஸ் வந்திருக்கு. ஃபேம்டு எக்கனாமிஸ்ட் ப்ரொஃபஸர் ஆலன் க்ரூகர் இதை பார்த்தோன்னே SPDயில் உள்ள டாகி க்ரூகர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராரு. ஸோ ஆலன் க்ரூகர் இவர் வந்து பாஸ் ஆகிட்டாப்பில், இவர் ஒரு ப்ரொஃபஸர் எக்கனாமிஸ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ க்ரூகர் அப்படின்னாலே எக்கனாமிஸ்ட்க்கு தான் மேக்ஸிமம் க்ரூகர்னு பேர் வைப்பாங்க கூட, நீங்கள் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். திரும்பியும் சொல்கிறேன், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்காம நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் படுத்தா கூட உங்களுக்கு மைண்டில் ஏறி இருக்கும். ஸோ நான் மண்டேலேருந்து உங்களுக்கு தெளிவான க்ளூ மறக்கவே மாட்டீங்க லைஃப்பில், அப்படிப்பட்ட க்ளூ அமைச்சு கொண்டு வரேன். ஸோ இது வெறும் டெமோ செஷன் தான். ஸோ இந்த சண்டே வர டெமோ செஷன் போய்கிட்டே இருக்கும். என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க மக்களே. ஸோ எந்த டைமில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கொண்டு போகலாம், 7 மணியா 9 மணியா அப்படின்ற கம்யூனிட்டி போலில் வந்து உங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு வரப்போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ குவிஸ் வந்து நீங்களாக ஒவ்வொரு வெப்சைட்லேயே போட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். நான் இப்போ சொல்லி கொடுத்து இப்போயே குவிஸ் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறான விஷயம். இப்போ சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு ஒரு 9:30 போல் நீங்கள் IBPS கைடு, பேங்கர்ஸடா இந்த மாதிரி நிறையா வெப்சைட்டில் போய் குவிஸ் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்கள்கிருந்து விடைபெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாலி ஜாக்.
டின் டின் டிடின்